ஹாய் ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு DST Vlogs. ஸோ நம்ம இப்போ ஊட்டி ட்ரிப்பில் தான் இருக்கோம். ஆல்ரெடி நான் வீடியோவில் சொன்ன மாதிரி நம்ம இப்போ பெரிய ரெஃப்ரெஷ்மெண்ட் பாயிண்டில் தான் இருக்கோம். இது வந்து செம்ம அமேசிங்கான ஒரு பாயிண்ட். நம்ம ஊட்டிக்கு வரும்போது எல்லாருமே இந்த பாயிண்ட்டை வந்து விசிட் பண்ணிட்டு தான் போயிருக்கோம். இது வந்து நம்ம மேட்டுப்பாளையத்துலேருந்து பஸ் ஏறியோ இல்லாட்டி நம்ம ஏதோ கேப் புக் பண்ணி இல்லாட்டி ஒரு நம்ம ஓன் ட்ராவல்ஸ்லேயே வரும்போது இதுதான் ஒரு பாயிண்ட்டாக இருக்குது. இங்கே ரெஃப்ரெஷ்மெண்ட் பாயிண்ட்டு நம்ம வந்து ஓன் காரில் வரும்போது அங்கங்கே ஒரு சின்ன சின்ன ஸ்டால்ஸ் இருக்கும். ஸோ நம்ம ஊட்டி மேலே போகும்பொழுது, மலை மேலே போகும்பொழுது நம்ம அங்கே எல்லாத்தையும் எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு போகலாம். பட் சப்போஸ் நீங்கள் வந்து ஒரு ப்ரைவேட் பஸ் ஆர் கவர்மெண்ட் பஸ் கேபு ஆர் புக் பண்ணி வரீங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட் பாயிண்ட் இது ஒன்று தான் இருக்குது. ஐ மீன் இது ஒன்று தான் ரெஃப்ரெஷ்மெண்ட் பாயிண்ட்டு நம்ம ஊட்டிக்கு மலை ஏறுறதுக்கு முன்னாடி. இந்த பர்லியாரை பொறுத்த வரைக்கும் இதுதான் நம்மளுக்கு செக் பாயிண்ட். ஊட்டியில் வந்து எந்த பிளாஸ்டிக் ஐட்டம்ஸும் நாட் அலவுட். ஸோ அதனால இங்கேயே செக் பாயிண்ட்டை வந்து எல்லாமே செக் பண்ணிவிட்டு தான் நம்ம மேலே விடுவாங்க. சப்போஸ் நீங்கள் வாட்டர் பாட்டில்ஸ்லாம் எடுத்துகிட்டு வரீங்கன்னா பிளாஸ்டிக் வாட்டர் பாட்டில்ஸை விட்டுட்டு ஸ்டீல் வாட்டர் பாட்டில்ஸ் ஆர் கிளாஸ் வாட்டர் பாட்டில்ஸ் அந்த மாதிரி எடுத்துகிட்டு வாங்க. நிறைய இந்த பிளாஸ்டிக் கவர்ஸ் அந்த மாதிரிலாம் அன்வான்ட் திங்ஸ்லாம் எடுத்துகிட்டு வர வேண்டாம். மற்றபடி இங்கே எல்லாமே அலவுட் தான். நீங்கள் எல்லாருமே வந்து போயிருப்பீங்க, சம்மர் டைமில் எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருப்பீங்க. பட் நம்ம இப்போ வந்துருக்கிறது ரெய்னி சீசன். இந்த ரெய்னி சீசனில் நம்ம ஊட்டி எப்படி இருக்குன்ட்டு நீங்கள் இந்த வீடியோவில் பார்த்து ஃபுல்லாக தெரிஞ்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இது வரைக்கும் நீங்கள் பார்த்துருக்க முடியாத ஒரு ஸ்பாட்டில் எல்லாமே நான் வீடியோவில் கவர் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோவை பாருங்கள் மறக்காமல். நான் நெக்ஸ்ட் வீடியோவில் அதெல்லாம் வந்து கவர் பண்ணுறேன். மேக்ஸிமம் இந்த வீடியோவில் நான் என்னென்ன கவர் பண்ண முடியுமோ அது எல்லாத்தையும் கவர் பண்ணியிருக்கேன். இது வரைக்கும் நீங்கள் ஊட்டிக்கு வராதவங்க எல்லாருமே இந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நெக்ஸ்ட் டைம் ஊட்டிக்கு கிளம்பிடுவீங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கும். நான் இந்த வீடியோவை எதுக்கு கவர் பண்ணேன்னா, இது வரைக்கும் நீங்கள் ஊட்டிக்கு வராதவங்களும் ஆல்ரெடி நீங்கள் வந்தவங்களும் உங்கள் மெமரிஸை கலெக்ட் பண்ணுற மாதிரியும், இப்போது இது வரைக்கும் வராதவங்க எல்லாருக்கும் ஊட்டி எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கிற விதமாகவும் நான் இந்த வீடியோவை கவர் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த வீடியோவில் நீங்கள் நம்ம மேட்டுப்பாளையத்துலேருந்து பஸ் பிடிச்சி நம்ம ஊட்டி அடிவாரத்து வரையும் வந்துட்டு அங்கேயிருந்து நம்ம குன்னூர் அண்ட் ஊட்டிக்கு எப்படி ரீச் ஆகிறோன்ற வீடியோ தான் இது. ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். அந்த வழியில் என்னென்ன இருக்குது, ஷாப்ஸ் இருக்குது, அது மட்டும் இல்லாமல் அந்த ஃபுல்லாக இயற்கை காட்சிகள் எல்லாமே, இந்த சீனரிஸ் எல்லாமே எப்படிலாம் இருக்குது. நீங்கள் மஸ்ட் விசிட் பிளேஸ்ன்னு சொல்கிற மாதிரி, இது குயின் ஆஃப் ஹில்ஸ்ன்னு சொல்கிற மாதிரி தான் இருக்கும். நீங்கள் ஒன் டைம் வந்துட்டிங்கன்னா கண்டிப்பாக அடிக்கடிக்கு வர மாதிரி தான் இருக்கும் ஊட்டிக்கு. ஸோ அந்த அளவுக்கு நம்ம ஊட்டி வந்து காட்ஸ் ஓன் பிளேஸ்ன்னு சொல்லுவாங்கள்ல கேரளாவை, அதே மாதிரி தான் இந்த ஊட்டியும். இது வந்து காட் ஓன் பிளேஸ் தான். ஸோ நீங்கள் கண்டிப்பாக வாங்க மக்களே, எல்லாருமே என்ஜாய் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ உங்களுக்கு நல்ல இன்ஃபர்மேஷனாகவும் போதுமானதாகவும் இருந்ததுன்னா கண்டிப்பாக எங்களுக்கு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் மக்களே. அது மட்டும் இல்லாமல் எங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் வீடியோ பூஸ்ட் பண்ணி எங்களுக்கு போடுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் இன்னும் இன்ஃபர்மேஷன் தேவைப்படுதுன்னா கமெண்ட்டில் தெரிவிங்க. அது மட்டும் இல்லாமல் நாங்கள் இனிமேல் கொடுக்க போகிற இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இனிமேல் நீங்கள் வரப்போகிறவங்க, ஊட்டிக்கு வரப்போகிறவங்களோ ஒரு குன்னூர் வரப்போகிறவங்களோ இது எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டு வர மாதிரி இருக்கும். ஸோ உங்களுக்கு ப்ரீ பிளான்டாக நானே வந்து எல்லா விஷயத்தையும் உங்களுக்காக நான் ஷேர் பண்ணுறேன். அதுக்காக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் மக்களே. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம்.
மக்களே, நான் வந்து கேள்விப்பட்ட இன்ஃபர்மேஷன் என்னென்னா, நம்ம ஊட்டியில் வந்து ஜூன், ஜூலை, ஆகஸ்ட் எல்லாம் இந்த 3 மந்த்ஸும் மழை விடாமல் வந்து பொழிஞ்சிட்டு இருக்கிறதா கேள்விப்பட்டேன். பட் நாங்கள் ரிஸ்க் எடுத்து தான் போகிறோம். நீங்கள் ஃபேமிலியோட பிளான் பண்ணியிருந்தீங்கன்னா, சப்போஸ் இந்த டைமில் பிளான் பண்ணாதீங்க. நீங்கள் எப்பயுமே சம்மர் டைமில் வரா மாதிரியே பிளான் பண்ணிக்கோங்க. சப்போஸ் உங்களுக்கு வந்து பழக்கம்னா மட்டும் வாங்க. சப்போஸ் இங்கே மலைச்சரிவு ஸோ அந்த மாதிரி விஷயம்லாம் நடந்ததுன்னா ஃபேமிலியோட வந்தீங்கன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும். பட் நாங்கள் வந்து போன டைம் லக். ஸோ இங்கே குன்னூர் வரைக்குமே எந்த பிரச்சனையுமே இல்லை. ஊட்டியில் மட்டும்தான் மழையாக இருந்தது. ஸோ அது கூட குறிப்பிட்ட பிளேஸ்க்கு ரீச் ஆகும்போது தான் வந்து ஊட்டியில் கொஞ்சம் நல்ல குளிரும் மழை அதிகமாகவும் இருந்தது. அதனால் நான் உங்களுக்கு என்ன சொல்கிறேன்னா, ஃபேமிலியோட ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா நீங்கள் சம்மர் டைம் ஸ்பெஷலாக வாங்க. சப்போஸ் நீங்கள் ஃபேமிலியோட பிளான் பண்ணி வரீங்கன்னா நீங்கள் சம்மர் டைம்லேயே வாங்க. ஏப்ரல், மே, ஜூன்குள்ளே வந்துடுங்க. ஸோ அதுதான் வந்து பெட்டர் டைம் டு விசிட் ஊட்டி. நீங்கள் எப்பயுமே வர பழக்கம் இருந்ததுன்னா, ஆக்சுவலாக நீங்கள் வந்து இங்கே ஃபேமிலி மெம்பர்ஸ் ஏதாச்சும் இருக்காங்க. ஸோ அதனால் நீங்கள் வர மாதிரி பிளான் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா, உங்களுக்கு உங்களுக்கு கன்வீனியன்ட் எப்படின்னு உங்களுக்கே தெரியும். ஸோ அதனால் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. நாங்கள் வந்து எதுக்காக இப்போது நாங்கள் ஊட்டிக்கு போகிறோன்னா, ஸோ என்னோடய ஓன் பிரதருக்கு வந்து மேரேஜ். ஸோ அங்கே இருக்க என்னோடய ஃபேமிலி மெம்பர்ஸ், என்னோடய ஒய்ஃப் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாரையும் வந்து இன்வைட் பண்ணுறதுக்காக வந்து நாங்கள் ஊட்டிக்கு பிளான் பண்ணி போயிட்டுருக்கோம். ஸோ அந்த டைமில் நாங்கள் எடுத்த வீடியோஸ், அந்த டைமில் நாங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண விஷயங்கள் எல்லாமே இந்த வீடியோவில் நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். கிளியராக இந்த வீடியோவை பாருங்கள். மக்களே, உங்களுக்கு ரொம்ப பிடிச்சமான ஒன்று என்னென்னா, ஊட்டிக்கு வந்தாவே வாங்குகிற ஒரு விஷயம் சாக்லேட், டீ அண்ட் வர்க்கீஸ் தான். ஸோ இப்போ நான் வந்து இந்த வீடியோவில் என்னென்ன மேக்ஸிமம் கவர் பண்ண முடியுமோ அது எல்லாமே கவர் பண்ணிடுறேன். கண்டிப்பாக பாருங்கள், ஃபுல் வீடியோ பாருங்கள். உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு நம்புகிறேன். ரொம்ப ஜாலியாக இருக்கும் இந்த வீடியோ. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஒரு பிளேஸும் வந்து ஒரு 10 மினிட்ஸ்க்கும் வந்து ஒரு பிளேஸும் டிஃப்ரெண்ட்டான வியூவில் பார்க்கலாம். இது வரைக்கும் மேக்ஸிமம் பஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணாதவங்க, அதுவும் ஊட்டிக்கு பஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணாதவங்க இந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஆக்சுவலாக பஸ்ஸில் போகிற மாதிரியான ஒரு ஃபீலே கொடுக்கும். நீங்கள் அந்த மாதிரி ஒரு செட்டப்பில் இந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா, அவ்வளோ ஜாலியாகவும் அவ்வளோ ஒரு செம்ம ஒரு பீஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். கண்டிப்பாக பாருங்கள் இந்த வீடியோவை. மக்களே, அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு கொடுத்த இன்ஃபர்மேஷன் போதுமானதாக இருந்தால் எனக்கு கமெண்ட்டில் தெரிவிங்க. இல்லை இன்னும் விஷயம் தேவைப்படுது, இன்னும் நீங்கள் நிறைய விஷயம் எதிர்பார்த்து இருக்கீங்கன்னா அந்த விஷயத்தையும் வந்து கமெண்ட்டில் தெரிவிங்க. நான் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் கவர் பண்ண பார்க்குறேன். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இன்னொரு இன்ஃபர்மேஷன் கொடுக்க வேண்டியது இருக்குது. மேக்ஸிமம் நான் நெக்ஸ்ட் வீடியோவில் கவர் பண்ணிடுறேன். நான் ஊட்டிக்கு வந்தாவே ஸோ என்னோடய ஒய்ஃப் ஃபேமிலி இருக்கிறனால ஸோ நான் அவங்க வீட்லேயே தங்கிட்டு நான் கிளம்புற மாதிரி தான் இருந்தது. உங்களுக்கு ரூம்ஸ் பற்றி தெரியணும், அங்கே இருக்க ரெண்ட் பற்றி தெரியணுன்னா எனக்கு கமெண்ட்டில் தெரிவிங்க. நான் வந்து வீடியோவில் கண்டிப்பாக அப்லோட் பண்ணி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். மக்களே, எது சேஃபஸ்ட்டான ரூம்ஸ், எது சேஃபஸ்ட்டான வில்லா, எது சேஃபஸ்ட்டான ரெசார்ட்ஸ், இது எல்லாமே நான் உங்களுக்கு கண்டிப்பாக போடுறேன்.
மக்களே நீங்கள் அது மட்டும் இல்லாமல் ஃபேமிலி ட்ரிப்பாக நீங்கள் வரீங்க, குழந்தைங்கள கூட்டிகிட்டு வரீங்க, வித் மேக்ஸிமம் அமௌண்ட்டில் வரீங்க அப்படின்னா, ஸோ நான் சொல்கிற மாதிரி நீங்கள் பிளான் பண்ணிவிட்டு வாங்க. மேக்ஸிமம் நீங்கள் பொறுமையாக ஒரு டைமை மட்டும் அதிகமாக கொஞ்சம் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி லீவ்ஸ் எடுத்துக்கிட்டு மணியை கொஞ்சம் கன்சியூம் பண்ணுற மாதிரி கவர்மெண்ட் பஸ்ஸஸ் யூஸ் பண்ணிங்கன்னா மட்டுமே உங்களுக்கு மணி சேவ் ஆகும். ஸோ அங்கே இருக்க ஷாப்ஸ் ஏதாச்சும் நீங்கள் விசிட் பண்ணி ஏதாச்சும் வாங்குறீங்க அப்படின்னா ஒரு 4-5 ஷாப்பு அந்த மாதிரி விசிட் பண்ணிவிட்டு நல்ல குவாலிட்டியான ப்ராடக்ட்ஸை நீங்கள் வாங்கலாம். இப்போது நீங்கள் வந்து டைரெக்டாக டீ ஃபேக்ட்ரிக்கெல்லாம் போய் வாங்குனீங்கன்னா அங்கேயும் வந்து ஹோல்சேல்லே கிடைக்கலாம். பட் சம்டைம்ஸ் அவங்க காஸ்ட் அதிகமாக வச்சு தான் விற்கிறாங்க. மார்க்கெட் போனீங்கன்னா மட்டுமே உங்களுக்கு நிறைய ஹோல்சேல் ப்ராடக்ட்ஸ் நிறைய இருக்குது. டீயும் நல்லாயிருக்கும். நீங்கள் டேஸ்ட் பண்ணிவிட்டு வாங்குற மாதிரி ஷாப்ஸும் இருக்குது. சம்டைம்ஸ் அங்கே வந்து ஹோல்சேல் ஷாப்ஸில் வந்து அங்கேயே மேனுஃபேக்சரிங் பண்ணி தரா மாதிரியும் இருக்குது. சின்ன சின்ன ஷாப்லேயும் அங்கேயே குறிப்பிட்ட அளவுக்கு குவான்டிட்டி வச்சுட்டு குவாலிட்டியான ப்ராடக்டை தராங்க. ஸோ நாங்களும் ஒரு காஃபியெல்லாம் வாங்கியிருந்தோம். காஃபியும் வந்து அங்கே மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்க. நல்ல ஸ்மெல். ஸோ நீங்கள் அந்த நெக்ஸ்ட் வீடியோவில் நீங்கள் கண்டிப்பாக அதை பார்ப்பீங்க. நான் வந்து நெக்ஸ்ட்டு மார்க்கெட்டெல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணி கொடுப்பேன். ஹைட் அண்ட் ஸ்பாட் எல்லாமே எக்ஸ்ப்ளோர் பண்ணி உங்களுக்காக நான் வீடியோவை அப்லோட் பண்ண போகிறேன். இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். எண்ட்லேயும் உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுக்க போகிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு நிறைய இன்ஃபர்மேஷன் கொடுக்க போகிறேன். உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் மக்களே, கண்டிப்பாக பாருங்கள். நான் சொன்ன மாதிரி வீடியோஸை அவ்வளோ பர்ஃபெக்டாக எடுத்திருக்கேன். கண்டிப்பாக பாருங்கள் மக்களே. சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் மக்களே. மக்களே, நம்ம இப்போ குன்னூர் ரீச் ஆகிட்டோம். நாங்கள் வந்த பஸ் நல்லா ஃபாஸ்ட்டாக ஓட்டிகிட்டு வந்தார். டிரைவர் வந்து நல்லா வெல் ட்ரைன்டுன்னு நினைக்கிறேன். சூப்பராக சேஃப் அண்ட் செக்யூராக கூட்டிகிட்டு வந்தார். எந்த பிரச்சனையுமே இல்லை எங்களுக்கு. ஸ்டாப்ஸ் எந்தெந்த ஸ்டாப்ஸ் இருக்கோ அந்தந்த ஸ்டாப்ஸில் மட்டும்தான் ஸ்டாப் பண்ணார். அன்வான்டாக எந்த திங்ஸும் பண்ணல. பக்காவாக வந்தோம் நாங்கள். கூட்டமும் எங்களுக்கு ஓகே. மேக்ஸிமம் நாங்கள் எதிர்பார்த்த கூட்டம் தான் இருந்தது. பஸ்லேயும் நல்லா சேஃபாக தான் நாங்களும் போனோம். நாங்கள் மேட்டுப்பாளையத்தில் ஏறினனால எங்களுக்கு சீட் கிடச்சிது. ஸோ நீங்கள் சப்போஸ் மிடில் எங்கன்னா ஊட்டியில் இருக்கீங்கன்னா அங்கே ஏறும்போது கொஞ்சம் சீட் கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டமாகவும் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஊட்டி பஸ் வந்து டைமிங் பஸ் தான் சொல்கிறாங்க. நிறைய வந்து இங்கே ஊட்டி மக்களே அந்த கவர்மெண்ட் பஸ்ஸஸை யூஸ் பண்ணுறனால நம்ம ட்ராவலர்ஸ்க்கெல்லாம் வரும் பார்த்தீங்களா, நம்மளுக்கு வந்து கொஞ்சம் கன்வீனியண்ட்டாக இருக்காத மாதிரி இருக்கும். மேக்ஸிமம் நீங்கள் மேட்டுப்பாளையத்துலேருந்து டேரெக்டாக வரும்போது உங்களுக்கு டெஃபினட்டாக உங்களுக்கு சீட் கிடைக்கும். சம்மர் டைமில் அந்த மாதிரி வந்தீங்கன்னா கண்டிப்பாக எதிர்பார்க்கறது கஷ்டம். மேக்ஸிமம் நீங்கள் ப்ரைவேட் கேப்ஸை தான் யூஸ் பண்ணிவிட்டு வரா மாதிரி இருக்கும். ப்ரைவேட் கேப்ஸ் யூஸ் பண்ணிங்க பர் ஹெட்டுக்கு 250 rupees நான் ஆல்ரெடி பழைய வீடியோவில் சொல்லியிருப்பேன். ஸோ அதை வந்து ஷேரிங்கில் போகும்போது 250 வரும். பட் ஃபேமிலியாக நீங்கள் வரீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் டிரைவர்கிட்ட பேசிவிட்டு கண்டிப்பாக நீங்கள் அந்த கேப் புக் பண்ணிட்டு வர மாதிரி தான் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்ம இப்போ இந்த குன்னூரில் ஸ்டேஷன் எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்களேன். ட்ராக்ஸ் எல்லாம் நல்லா சூப்பராக இருக்குது. எனக்கு என்ன ஆசைன்னா நம்ம இந்த ஊட்டி டாய் ட்ரெயினில் தான் வரணும்னு ஆசை. நெக்ஸ்ட் டைம் வரும்போது நான் அந்த டாய் ட்ரெயினை புக் பண்ணி நான் அதையும் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறேன். பட் இந்த டைம் எங்களுக்கு டாய் ட்ரெயின் புக் பண்ணலான்னு நினைக்கும் போது எங்களுக்கு டிக்கெட்ஸ் கிடைக்கல டியூ டு கிளைமேட். அந்த கிளைமேட் வந்து கொஞ்சம் அங்கே சரியில்லாதனால டாய் ட்ரெயின் கிடைக்கல. எல்லாமே ஸ்டாப் பண்ணி தான் வச்சுருக்காங்க. பட் குன்னூர் வரைக்குமே எந்த பிரச்சனையும் இல்லை. சூப்பராக இருக்குங்க. பக்காவாக இருக்குது. குன்னூர் வரைக்குமே நல்ல ரோடும் பக்காவாக இருக்குது. ரயில்வே ட்ராக்ஸ் எல்லாமே பக்காவாக இருக்குது. நிறைய சப்வேஸ் பார்த்தோம். அந்த நிறைய வந்து டனல்ஸ் பார்த்தோம். ஸோ இந்த வீடியோ வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாகவும் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். குன்னூருக்கு ரொம்ப ஃபாஸ்ட்டாகவே ரீச் பண்ணிட்டோம்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட்டு வர வீடியோ கண்டினியூவாக நீங்கள் பாருங்கள். ஊட்டியை கண்டிப்பாக எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் மக்களே.
மக்களே, இந்த வீடியோ எவ்வளோ நல்லா இருக்குல்ல. ஸோ இந்த ஊட்டியோட அழகையும் இந்த குன்னூரோட அழகையும் ஃபுல்லாக கேப்சர் பண்ணியிருக்கேன் மக்களே. அங்கே இருக்க சின்ன சின்ன வீடுங்களும் அவ்வளோ அழகாக இருக்குது. இங்கே கிளைமேட் சேஞ்ச் ஆச்சுன்னா எப்படி இருப்பாங்க இந்த வீட்டில், அங்கே என்ன சமைச்சு சாப்பிடுவாங்க, எந்த மாதிரிலாம் அங்கே வாழ்ந்துட்டுருக்காங்கன்னு எனக்கு பார்க்கணுன்னு ரொம்ப ஆசை மக்களே. இந்த ஊட்டியில் ஜஸ்ட் குன்னூர் அண்ட் ஊட்டி மட்டும் ஒரு ஊர் கிடையாது. இந்த ஊரில் நிறைய சின்ன 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 கிராமம் இருக்குது. நிறைய படுகாஸ் ஃபேமிலிஸும் இருக்குது. அவங்களும் நல்ல வெல் எஜுகேட்டடாக இருக்காங்க. நிறைய ஹைடன் வில்லேஜஸ் எல்லாம் இருக்குது உள்ளே. ஸோ அது வந்து நம்ம பார்க்கணுன்னா ரொம்ப டைம் ஆகும். அது வந்து தெரிஞ்சவங்கள கூட்டிகிட்டு போகணும். நல்ல ஒரு கைட், நல்ல ஒரு ஃபேமிலி கைடாக இருந்தால் இன்னும் சூப்பராக இருக்கும். நாங்களும் அதுக்காக தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். மேக்ஸிமம் நான் வந்து அந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு ஹைடன் வில்லேஜஸ் ஏதாச்சும் உங்களுக்கு பார்த்தேன்னா கண்டிப்பாக உங்களுக்காக நான் வீடியோ எடுத்து அப்லோட் பண்ணுறேன். நீங்களும் அங்கே போயிட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணி பாருங்கள். அண்ட் இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம் என்னென்னா, நம்ம பஸ் ட்ராவல் பண்ணுறப்ப எல்லாமே சாப்பிட்டுட்டு கவர்ஸையும் ஒரு சின்ன சின்ன கவர்ஸ் பாக்கெட்ஸ் எல்லாமே ரோட்லேயே தூக்கி போடுறாங்க. ஸோ நீங்கள் அதை அவாய்ட் பண்ணுங்கள் மக்களே. ஊட்டியை எவ்வளோ க்ளீனாக வச்சுருக்காங்களோ நம்மளும் அதுக்காக சப்போர்ட் பண்ணி நம்மளும் க்ளீனாக வச்சுருக்கணும். நம்மளால் வந்து ஒரு நல்ல ஒரு குயின் ஆஃப் ஈல வந்து நம்ம கெடுத்து விட்டு போகக்கூடாது. ஸோ இன்னொரு முக்கியமான விஷயம் மக்களே, நம்ம வந்து 1 or 2 days ஆர் 1 week தான் நம்ம ட்ராவலே இருக்கோம். ஐ மீன் நான் என்ன மட்டும் சொல்ல, நீங்கள் வரவங்களும் உங்களுக்காக தான் சொல்கிறேன். ஸோ நீங்கள் 1 or 2 days தான் நம்ம ஊட்டிக்கு வந்து சுற்றி பார்க்குற மாதிரி இருக்கும். ஒரு 1 or 2 weeks கூட நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கலாம். பட் இங்கே நீங்கள் பஸ்ஸில் ட்ராவல் பண்ணுறீங்களோ, காரில் ட்ராவல் பண்ணுறீங்களோ, எதில் ட்ராவல் பண்ணாலும் நீங்கள் சாப்பிட்ற பொருட்களை பேலன்ஸ் இருக்கிறத ரோட்டில் தூக்கி போடாதீங்க. அங்கே இருக்க செடிங்கள்லேயும் மரங்கள்லேயும் மாட்டிச்சுன்னா அங்கே இருக்க விலங்குகள் சாப்பிடும். ஸோ அது மட்டும் இல்லாமல் ஊட்டியை ரொம்ப நீட்டாக க்ளீனாக மெயின்டைன் பண்ணுறாங்க. அவங்களுக்காக நம்ம சப்போர்ட் பண்ணி நம்ம டஸ்ட்பின்ஸ் குப்பையை வெளியே போடாமல் நம்மளே வந்து அதை பேக் பண்ணி ஒரு முறையான ஒரு இடத்துல அதை போடுறது ரொம்ப நல்லது. நீங்கள் ஆர் நானும் எந்த இடத்துக்கு போனாலும் இதை ஃபாலோ பண்ணால் ரொம்ப நல்லது. முக்கியமாக நம்ம ஊட்டிக்கு வரும்போது இதை ஃபாலோ பண்ணுறது ரொம்ப நல்லது. வாட்டர் பாட்டில்ஸ் நீங்கள் எல்லாருக்கும் ஹைட் பண்ணி எடுத்துகிட்டு வந்தாலும் கண்டுபிடிச்சாலும் கண்டுபிடிப்பாங்க. சப்போஸ் அதை விட்டுட்டாங்கோ மிஸ் பண்ணிட்டாங்கன்னா கூட நீங்கள் அதை தூக்கி எறியறத தவிர்த்துருங்க. இன்னொரு இம்பார்ட்டண்ட்டான விஷயம் மக்களே, நீங்கள் ஃபேமிலியோட பெரியவங்களையும் குழந்தைங்களையும் கூட்டிகிட்டு வரீங்க சப்போஸ் அப்படின்னா கண்டிப்பாக ஹேண்ட் க்ளவுஸ் அண்ட் சாக்ஸ் ப்ளஸ் வந்து எல்லாம் உங்களுக்கு தேவையான எல்லா ப்ரிகாஷன் ஐட்டம்ஸையும் கொண்டு வாங்க. நான் சொல்கிறது இந்த குளிர்காலத்துலேயும் மழை காலத்துலேயும். ஸோ இங்கே ஹெவியான -டிகிரியில் போகிற அளவுக்கு இங்கே குளிர் இருக்குது. ஸோ அதனால் நான் உங்களுக்காக சொல்கிறேன், கண்டிப்பாக கொண்டு வாங்க மெடிசன்ஸ் அண்ட் ப்ரிகாஷன்ஸ் ஐட்டம்ஸ். உங்களுக்கு என்னென்ன தேவைப்படும்னு நினைக்கிறீங்களோ எல்லாமே கொண்டு வாங்க. இங்கே கம்பளி வந்து எங்கே விற்பாங்கன்னு நம்மளுக்கு தெரியாது. நீங்கள் ரூம்ஸ் காட்டேஜ் ஏதாச்சும் புக் பண்ணும்போது அவங்களே தருவாங்க. மேக்ஸிமம் அவங்க தந்துடுவாங்க. சப்போஸ் உங்களுக்கு அது பத்தலை, குளிர் தாங்க முடியலன்னா நிறைய வாங்குகிற மாதிரி இருக்கும். அது நீங்கள் புக் பண்ணியிருக்க காட்டேஜையும் நீங்கள் கால் பண்ணி கேட்டுக்கலாம். சப்போஸ் நியர்பை ஏதாச்சும் ஷாப்ஸ் இருக்குது, நீங்களே அதை பை பண்ணிக்கணும் அப்படின்னா நான் உங்களுக்கு அதையும் நான் வீடியோவிலே அப்லோட் பண்ணுறேன். கண்டிப்பாக வந்து தெரிஞ்சுக்கோங்க மக்களே.
மக்களே, நம்ம இப்போ ஊட்டிக்கு ரீச் ஆகிறதுக்கு இன்னும் கொஞ்ச நேரம் தான் இருக்குது. ஸோ நம்ம பஸ்ஸில் போக 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 குளிரும் கொஞ்சம் அதிகமாகிட்டே இருக்குது. ரீச் ஆகிறதுக்கு இன்னும் கொஞ்சம் 20 மினிட்ஸ் to 25 மினிட்ஸ்க்குள்ளே நம்ம ஊட்டி ரீச் ஆயிடுவோம். ஸோ அங்கே இன்னும் ஹெவியாக வந்து ஃபாக் அதிகமாக இருக்கா மாதிரியும் கேள்விப்பட்டேன். மழையும் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. நம்ம போய் தான் பார்க்கணும் எப்படி இருக்குன்ட்டு. ஸோ இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ரீச் ஆகும். நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இப்போவே வந்து குளிர் கொஞ்சம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. கொஞ்சம் நல்ல ஃப்ரீஸ் ஆகிற மாதிரி தான் எங்களுக்கு இங்கே காற்றுலாம் ரொம்ப அந்த மாதிரி தான் அடிக்குது. பட் இருந்தாலும் வந்து இங்கே சீனரிஸ் அப்படி பார்த்துட்டு போகிறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்குது மக்களே. ஸோ நீங்களும் பார்த்துட்டே வாங்க. அங்கே வீடுங்களாம் ரொம்ப அழகாக இருக்குது பாருங்களேன். ஷாப்ஸ் எல்லாம் சூப்பராக இருக்குல்ல. நம்ம பர்ச்சேஸ் பண்ணோன்னா இங்கேயே பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் வந்து. ஸோ நீங்கள் டேரெக்டாக ஊட்டி மார்க்கெட் தான் போய் பர்ச்சேஸ் பண்ணணும் அந்த மாதிரிலாம் கிடையாது. நீங்கள் அங்கே சின்ன சின்ன இடத்த வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணோன்னா அங்கே இருக்க நியர்பை பீப்புள்ஸ், லோக்கல் பீப்புள்ஸில் கேட்டு நீங்கள் அங்கே நியர்பை இருக்க பிளேசஸ்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். சப்போஸ் நீங்கள் வந்து ஃபஸ்ட் டைம் இல்லை ஹனிமூன் ட்ரிப் ஆர் ஃபேமிலி ட்ரிப் ஏதாச்சும் வரீங்க அப்படின்னா கூட நீங்கள் அங்கே டிஃப்ரெண்ட் பிளேசஸ் போய் விசிட் பண்ணி பாருங்கள். ஆக்சுவலாக அங்கே இருக்க பிளேசஸ் வந்து போட் ஹவுஸ், பார்க்ஸ் அந்த மாதிரிலாம் பிளேசஸ் இருக்கும். அண்டு அங்கே இருக்க ஷாப்பிங். ஸோ இந்த மாதிரி மட்டும் பண்ணாமல் சின்ன சின்ன பிளேசஸ் என்ன ஹைடன் ஸ்பாட் இருக்கோ அந்த மாதிரி ஸ்பாட்டை சூஸ் பண்ணி போயிட்டு நீங்கள் பாருங்கள். ஏதாச்சும் சின்ன சின்ன கிராமங்களை போய் பாருங்கள். நல்லாயிருக்கும், ரொம்ப அழகாக இருக்கும். அங்கே போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்கள், அங்கேயே சமைச்சு சாப்பிடுங்க. ஸோ அந்த மாதிரிலாம் உங்களுக்கு கிடைக்கும். கண்டிப்பாக பண்ணியும் தருவாங்க. ரொம்ப அன்பான மக்கள் தான் அங்கே ஊட்டியில் இருக்கிறது. ஸோ நல்லாவே வந்து பழகுவாங்க. அங்கே சின்ன சின்ன இடத்துக்கு போகணுன்னா ஆட்டோஸ் ஃபெசிலிட்டி நல்லாவே இருக்குது. ஸோ மலையில் ஓட்டுறது கொஞ்சம் கஷ்டம்தான். ஸோ இருந்தாலும் அதனால் அவங்க கேட்குற காஸ்ட் கொடுத்து தான் ஆகணும். நீங்கள் பார்த்து பேசிவிட்டு அந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு ஆட்டோவை புக் பண்ணிவிட்டு நீங்கள் சின்ன சின்ன இடத்துக்கு கூட போய் பார்க்கலாம். நான் அப்கமிங் வீடியோஸ்லாம் வந்து ஊட்டி மார்க்கெட் எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறேன். ப்ளஸ் வந்து ஐடன் ஸ்பாட்லாம் உங்களுக்கு காட்ட போகிறேன். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மக்களே. கண்டிப்பாக உங்களுக்கு உதவும். இன்ஃபர்மேஷன் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதே மாதிரி ஹாஸ்பிட்டல்ஸ் அண்ட் காலேஜ், ஸ்கூல்ஸ் அண்ட் ஆர்மி காலேஜ், ஸோ இந்த மாதிரி நிறைய பிளேசஸ் இருக்குது. ஸோ நீங்கள் பஸ்ஸில் போகும்போதே இந்த பிளேசஸ் எல்லாம் பார்த்துக்கிட்டே போகலாம். அங்கே இந்த ஃபாக் எப்படி இருக்குதுன்னு பாருங்களேன், எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்களேன். ஸோ அந்த மாதிரி நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணோன்னா இந்த கிளைமேட்டுக்கும் வரலாம். நீங்கள் சம்மர் சீசனில் வந்தாலும் இந்த மாதிரி கிளைமேட் தான் இருக்கும். ஆக்சுவலி சம்மர் சீசனில் வந்து கொஞ்சம் லிமிட்டடாக இருக்கும். இப்போ நீங்கள் நம்ம சென்னையில் அண்ட் அதர் ஸ்டேட்டில் எல்லாருக்குமே இப்போ வந்து ரெய்னி சீசன் தான். அந்த அளவை விட இங்கே அதிகமாகவே இருக்கும். ஸோ நீங்கள் அதை ட்ரை பண்ணி பார்க்கணுன்னா மட்டும் வாங்க, ரிஸ்க் எடுத்து வர வேண்டாம். அண்ட் ஒன் மோர் திங், நான் சொன்ன மாதிரி எல்லா பிளேஸையும் எவ்வளோ க்ளீனாக வச்சுருக்காங்க நீங்களே பார்த்தீங்களா அந்த வீடியோவில். ஸோ இந்த மாதிரி பிளேசஸ் எல்லாம் நம்மளும் சேஃப் அண்ட் செக்யூராக க்ளீனாகவும் வச்சுக்கணும். ஸோ இது நம்மக்கிட்ட தான் இருக்குது. இந்த வீடியோ முழுசாக பார்த்துட்டு எங்களுக்கு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.
காய்ஸ் உங்களுக்கு தான் இந்த இன்ஃபர்மேஷன். ஸோ நீங்கள் சப்போஸ் வந்து பைக் ரைட் எதனா பண்ணிட்டு வரீங்கன்னா ப்ராப்பரான டாக்குமெண்ட்டோட வாங்க, ஹெல்மெட்டோட வாங்க. கப்புள்ஸ் வந்து வரீங்கன்னா ப்ராப்பரான டாக்குமெண்ட்டோட வந்து ஊட்டி விசிட் பண்ணலாம். ஸோ இங்கே செக் பாயிண்ட்ஸ் இருக்குது, அங்கே ப்ராப்பராக செக் பண்ணிட்டு தான் விடுறாங்க. சப்போஸ் டாக்குமெண்ட் ஏதாச்சும் மிஸ்டேக் ஆர் மிஸ்ஸிங் டாக்குமெண்ட்னால் கண்டிப்பாக ஃபைன்ஸ் அதிகமாக இருக்குது. மக்களே, நம்ம டோட்டலாக வந்து 558 கிலோமீட்டர்ஸ் ட்ராவல் பண்ணியிருக்கோம் சென்னை டு ஊட்டி. நம்ம மேட்டுப்பாளையத்துலேருந்து எத்தனை கிலோமீட்டர் வருதுன்னா 32.4 கிலோமீட்டர் தான் வருது. ஸோ அது வந்து 1.15 ஹவர்ஸில் நம்ம ரீச் பண்ணிடலாம். ஸோ நீங்கள் மேட்டுப்பாளையம் டு குன்னூர் போகிறீங்கன்னா ஒன் அண்ட் ஆஃப் ஹவர்ஸ்க்குள்ளே ரீச் பண்ணிடலாம். ஆர் நீங்கள் மேட்டுப்பாளையம் டு ஊட்டி போகிறீங்கன்னா டோட்டலாக 51 கிலோமீட்டர்ஸ். ஸோ நீங்கள் அதில் 2 ஹவர்ஸில் ரீச் பண்ணிடலாம் மக்களே. ஸோ நீங்கள் பிளான் பண்ணிக்கிட்டு நம்ம ஊட்டியில் வந்து நிறைய பிளேசஸ் இருக்கா மாதிரியும் குன்னூர்லேயும் வந்து நிறைய பிளேசஸ் இருக்குது. நீங்கள் அதையும் விசிட் பண்ணி அங்கேயும் நிறைய பார்க்லாம் இருக்குது, நல்லா இருக்குது, அங்கேயும் நீங்கள் பார்க்கலாம். மக்களே, அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து ஊட்டிக்கு போகிறீங்கன்னா அங்கே இருக்க ஃப்ரூட்ஸை மறக்காமல் டேஸ்ட் பண்ணி பாருங்கள். அங்கே மோஸ்ட் செல்லபிள் அண்ட் ஃபேவரட் ஃப்ரூட்ஸ் என்னென்னா ஸ்ட்ராபெரி தான். ஸ்ட்ராபெரி, பீச் அண்ட் ப்ளம்ஸ், பேரிக்காய், அப்புறம் அவகேடோ, பப்பாளி, இது மாதிரி நிறைய ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் நிறைய அங்கே இருக்குது. ஸோ நீங்கள் மறக்காமல் டேஸ்ட் பண்ணி பார்க்க வேண்டிய ஃப்ரூட் என்னென்னா ப்ளம்ஸ். ஸோ அது அங்கே ரொம்ப ஃபேமஸான ஃப்ரூட்டு. ஸோ நீங்கள் அதையும் டேஸ்ட் பண்ணி பாருங்கள்.
அவங்க போட் ஹவுஸில் வந்து என்ன சார்ஜ் பண்ணுறாங்கன்னு எனக்கு ஒரு கெஸ் இருக்குது. ஸோ அது வந்து 350லேருந்து 800 வரைக்கும் சார்ஜ் பண்ணுறாங்க. 350 வந்து 2 சீட்டர், அது வந்து நம்ம பெடல் பண்ணிட்டு போகிற போட்னு நினைக்கிறேன். 450 வந்து 4 சீட்டர் கொடுக்குறாங்க. 800 வந்து 6 சீட்டர் கொடுக்குறாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து ப்ரைஸ் இருக்குது. ஸோ கரெக்ட், ஆமாம். ஊட்டி போட்டு ப்ரைஸ் என்னென்னா, அந்த போட் ஹவுஸில் வந்து நம்ம டிக்கெட் வாங்கிட்டு நம்ம பெடல் பண்ணி போகிற மாதிரியும் இருக்குது. ஆர்டர் வந்து அங்கே ஒரு பைலட் வந்து நம்மளை கூட்டிகிட்டு போகிற மாதிரியும் இருக்குது போட்டஸ். ஸோ போட்ஸ் வந்து அந்த மாதிரி நீங்கள் சூஸ் பண்ணி தான் நீங்கள் ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் அங்கே நிறைய கர்நாடகா கார்டன் இருக்குது. ஸோ அங்கெல்லாம் எல்லாமே ஒரு ஒரு ப்ரைஸ் இருக்குது அந்த டிக்கெட்ஸ். ஸோ நீங்கள் அங்கே போயிட்டு நீங்கள் அதெல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பாருங்கள் மக்களே. அண்ட் மக்களே, இன்னொரு இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு சொல்ல மறந்துட்டேன். சப்போஸ் நீங்கள் நைட் ட்ராவல் ஏதாச்சும் பண்ணுறீங்க, உங்கள் ஓன் வெஹிக்கலில் ஏதாச்சும் ட்ராவல் பண்ணுறீங்க, பைக் ஆர் சம்திங், ஏதோ உங்கள் ஓன் வெஹிக்கலில் ட்ராவல் பண்ணுறீங்க, அந்த டைமில் வந்து ஏதாச்சும் அனிமல் க்ராஸ் ஆகுதுன்னா நீங்கள் உடனே அங்கேருந்து ரியாக்ட் எதுவுமே பண்ணக்கூடாது. ஸோ உடனே நீங்கள் என்ன பண்ணால் ஹெட்லைட்ஸ் எல்லாமே ஸ்டாப் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து சைலண்ட்டாக இருக்கிறது தான் உங்களோட மெயின் கோலாக இருக்கணும். ஸோ நீங்கள் அதுக்கு மீறி ஏதாச்சும் நீங்கள் அதை துன்புறுத்துகிற மாதிரி ஏதாச்சும் ஒன்று பண்ணிங்கன்னா அது விளைவு அதிகமாக இருக்கும். ஸோ அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா, ஃப்ரெண்ட்ஸ் செப்பரேட்டாக போகிறீங்க ஆர் ஃபேமிலி செப்பரேட்டாக போகிறீங்கன்னா பத்திரமா போயிட்டு வாங்க. எல்லாமே நல்லா தான் இருக்கும், எந்த பிரச்சனையுமே இருக்காது. சப்போஸ் நைட் டைமில் அன்ஃபார்ச்சுனேட்லி அந்த விலங்குலாம் க்ராஸ் ஆகும்போது இந்த மாதிரி ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் பார்த்து பத்திரமா அந்த நேரத்தில் ஹேண்டில் பண்ணணும். ஸோ நீங்கள் வண்டியில் போகிற மாதிரி இருந்தால் உடனே ஹெட்லைட்லாம் ஆஃப் பண்ணிட்டு சைலண்ட்டாக கீப்பப் பண்ணுங்கள். எதுவுமே அதை அச்சுறுத்துற மாதிரி பண்ணாதீங்க.
நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஊட்டியில் செம்ம மிஸ்ட் இருக்குது பாருங்கள் மக்களே. ஸோ செம்ம ஃபாகியாக இருக்குது, செம்ம ஃப்ரீஸ் ஆகுது. ஸோ இங்கே -டிகிரியில் தான் போயிட்டுருக்கு. எங்களால் வீடியோவும் சரியாக எடுக்க முடியல. ரெயின் வேறு ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ நான் அதனால் இந்த வீடியோ முடிச்சிக்கலான்னு பிளான் பண்ணிட்டோம். நான் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்த எல்லாருக்குமே ரொம்ப நன்றி மக்களே. ஹலோ மக்களே, நம்ம வந்து இப்போது வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். இன்னும் 10 to 15 மினிட்ஸில் ஊட்டி பஸ் ஸ்டாண்ட் ரீச் ஆகிடுவோம். ஸோ நம்ம அங்கேருந்து நம்மளோட ரிலேஷன் வீட்டுக்கு தான் அங்கே கிளம்ப போகிறோம். நான் அதை வீடியோவை வந்து இந்த வீடியோலேயே அட்டாச் பண்ணிடுவேன். இல்லாட்டி நான் நெக்ஸ்ட் வீடியோவில் செப்பரேட்டாக நான் சூப்பர் டீட்டெயிலாக போடுறேன். ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். பார்த்த எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. எல்லா சப்ஸ்கிரைபரும் ரொம்ப நன்றி. இனிமேல் பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்க எல்லாருக்கும் வந்து ஒரே ஒரு விஷயம் தான் சொல்கிறேன். எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுற விதமாக இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு லைக், கமெண்ட், ஷேர் எல்லாமே பண்ணிங்கன்னா ரொம்ப எங்களுக்கு சந்தோஷமாக இருக்கும். அது மட்டுமே இல்லாமல் உங்களுக்கு ஏதாச்சும் இன்ஃபர்மேஷன் தேவைப்படுதுன்னா மறக்காமல் எங்களுக்கு கமெண்ட்டில் சொல்லிவிடுங்க இந்த வீடியோவில். நெக்ஸ்ட் வீடியோவில் அந்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே ஒன்று விடாமல் நான் அதில் உங்களுக்கு ஷேர் பண்ணுற மக்களே. ஸோ அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் நீங்கள் பிளான் பண்ணுறப்போ ரொம்ப ஈஸியாக இருக்கும் ட்ரிப்பு. சப்போஸ் நீங்கள் ஃபேமிலி கூட சிங்கிளாக போனால் கூட நான் சொல்கிற இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுற விதமாக எங்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள் சப்போர்ட் எங்களுக்கு ரொம்ப தேவை மக்களே. நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். பாய் மக்களே.